ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பயாலஜியில் வந்து செகண்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செல்லை வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பொதுவாக கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக் 1665 வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதுவே பாண்ட் வாட்டரில் ஃப்ரீ லிவிங் செல்ஸை யார் வந்து செல்லை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லீவன் ஹூக். நியூக்ளியஸை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ப்ரவுன். நெக்ஸ்ட் செல் தியரி யார் எழுதுனாங்கன்னா ஸ்லெடின் அண்ட் ஸ்வான். ஸோ இதில் வந்து யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலாராக இருக்குது. யூனிசெல்லுலார்னால் சிங்கிள் செல் அண்ட் மல்டி செல்லுலார்னால் மெனி செல். அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து இருக்குது. தென் அதோட ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து பார்க்கும்போது எந்த செல் வந்து அதோட ஷேப் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோ அதை வந்து ஃபிலிமோர்ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து WBC, ஒயிட் பிளட் செல்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா அமீபா, இதெல்லாம் அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். சிலது வந்து அதோட ஷேப்பெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அப்படி இருக்கிறதுக்கு அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கிறதுக்கு பேர் ஒரு ஃபேட் செல், ஸ்பெரிக்கலில் இருக்கிறது வந்துட்டு ஓவம், ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கிறது ஸ்மூத் மசில், த்ரெட் ஷேப்பில் இருக்கிறது ஸ்பெர்ம், டிஸ்காய்டல் ஷேப்பில் இருக்கிறது RBC அண்ட் எலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்கிறது நர்வ் செல். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல் எது நம்ம பாடியில் அப்படின்னு பொதுவாக கேட்டாங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. லார்ஜஸ்ட் செல்லுன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்ட்ரிச். லாங்கஸ்ட் செல்லுன்னு கேட்டாங்கன்னா நர்வ் செல்ஸ். இது பார்த்துக்கணும். லாங்கஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு இதில் வந்து கன்ஃபியூஷன் வந்து ஆகிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிளான்ட் செல்க்கும் அனிமல் செல்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ பிளான்ட் செல்ஸில் வந்துட்டு அதோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கை வந்து செல் வால்னு சொல்லுவோம். அனிமல் செல்லில் வந்து அது பிளாஸ்மா மெம்பரேனாக இருக்குது. அனிமல் செல்லில் செல் வால் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வேக்யூல்ஸ் வந்துட்டு அனிமல் செல்ஸில் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். பிளான்ட் செல்லில் ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்கும். பிளாஸ்டிட்ஸ் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. லைசோசோம்ஸ் வந்துட்டு அனிமல் செல்லில் மட்டும் இருக்கும், பிளான்ட் செல்ஸில் இருக்காது. நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம் வந்து பிளான்ட் செல்லில் ரொம்ப தின்னாக இருக்குது, அனிமல் செல்லில் டென்ஸாக இருக்குது. ஸோ ஈச் செல் தட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸ் ஆர் கால்ட் செல் ஆர்கனல்ஸ். ஒரு செல்லில் நிறைய குட்டி குட்டியான நிறைய காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும், அது பேர் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு செல் எதுலலாம் மேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் கவரிங், அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ரோட்டோபிளாசம், அதுக்கப்புறம் செல் ஆர்கனல்ஸ். அவுட்டர் கவரிங்கில் பார்க்கும்போது நமக்கு வந்து செல் வால், செல் மெம்பரேன் இதெல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம நான் லிவிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து மேட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸால் மேடாக இருக்கும். பிளான்ட்டோட செல் வாலை வந்து செல்லுலோஸ்னு சொல்லுவோம். ஃபங்கையோட செல் வாலை வந்து சிட்டின்னு சொல்லுவோம். பாக்டீரியாவோட செல் வால் எதனால் மேடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெப்டிடோகிளைகன். அப்புறம் பிளான்ட் வந்துட்டு அதோட loses water through osmosis, then there will be a shrinkage of content of cell from cell wall which is called as plasmolysis. நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு ஹைப்போடோனிக் சொல்யூஷன், ஐசோடோனிக் சொல்யூஷன் அண்ட் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் 3 சொல்யூஷன் இருக்குது. ஹைப்போடோனிக் இன்னொரு எக்ஸாம்பிள் எண்டோ ஆஸ்மோசிஸ். ஹைப்பர்டோனிக் வந்து எக்ஸோ ஆஸ்மோசிஸ். ஹைப்பர்னால் அதிகமாக இருக்கும், அதனால அப்படியே இது வெளியே போகுது, அதனால அது எக்ஸோ ஆஸ்மோசிஸ். ஸோ ப்ரோட்டோபிளாசம் பார்க்கும்போது ப்ரோட்டோபிளாசம்ன்றது இட்ஸ் அ ஃப்ளூயிட் ஆஃப் செல். சைட்டோபிளாசம்னாக்கா அது வந்து ஃப்ளூயிட் இன்சைட் த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் தான் வந்து சைட்டோபிளாசம். இதுவே நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் பேர் நியூக்ளியோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் ப்ளஸ் இந்த நியூக்ளியோபிளாசம் ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நமக்கு ப்ரோட்டோபிளாசம்ன்றதை வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செல் ஆர்கனல்ஸ் பார்க்கும்போது அது குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே செல் ஆர்கனல்ஸ் தான். நெக்ஸ்ட்டு விச் இஸ் கால் த பிரெயின் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் தான் வந்து பிரெயின் ஆஃப் செல். நியூக்ளியோலஸ் கன்சிஸ்ட் ஆஃப் DNA, RNA and proteins.
ஸோ செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். நிறைய வேலை செய்கிறது, அந்த எல்லா வேலையும் எடுத்து வந்து செய்கிறது தான் வந்து இதுக்கு இன்னொரு பேராக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று பார்க்கலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு ரெண்டு இருக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரைபோசோம்ஸில் வந்து அதோட வேலை என்னென்னா அது வந்து ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து ரைபோசோம்ஸ் இருக்காது, ஆப்செண்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா டீடாக்சிஃபைங் பாய்சன்ஸ் எல்லாம் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இது வந்து டீடாக்சிஃபை பண்ணுது. அது அதோட ஒர்க். நெக்ஸ்ட்டு ரைபோசோம்ஸ் சொல்லும்போது அதோட சிந்தசிஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுது அண்ட் அது வந்து 70s or 80s டைப். கோல்கி அப்பாரட்டஸ், அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா டிராஃபிக் போலீஸ் ஆஃப் செல். ஸோ எது வந்து டிராஃபிக் போலீஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ மெம்பரேன் பவுண்ட் கால் சிஸ்டர்னே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைசோசோம்ஸ் அப்படின்னா அது வந்து சூசைடல் பேக்ஸ் தான் வந்து நம்ம லைசோசோம்ஸ்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணணும்னா அதோட ஓன் ஃபுட்டை அதுவே வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். அதனால அது வந்து அதுவே சூசைட் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு சூசைடல் பேக்ஸ்னு ஒரு நேம். நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதில் ஏடிபி இருக்குது. ஏடிபினா அடெனோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த ஏடிபி தான் வந்து எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். அப்புறம் இதில் ஃபோல்டட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் சிஸ்டே. நெக்ஸ்ட் பிளாஸ்டிட்ஸ் பார்க்கலாம். பிளாஸ்டிட்ஸ் பற்றி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மெம்பரேன் லேயர் இருக்குது, அந்த லேயர் பேர் ஸ்ட்ரோமா. நெக்ஸ்ட் இதில் 3 டைப் இருக்குது. குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது அதில் வந்து கேரட்டினாய்ட் பிக்மெண்ட் இருக்கும். கேரட்டில் வந்து இந்த பிக்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எல்லோ ஒரு ரெட்டிஷ் கலருக்கு வந்து காரணமாக இருக்குது. இது வந்து எது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கலர்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், இதுலலாம் இருக்கிற இதுக்கு இதுதான் காரணம். குளோரோபிளாஸ்ட்னு வரும்போது அது வந்து க்ரீன் கலர், இதில் குளோரோஃபில் இருக்குது, இது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். தென் இந்த குளோரோபிளாஸ்ட் பொதுவாக இது க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து குளோரோபிளாஸ்ட் தான். பட் அதிலே குளோரோபிளாஸ்ட் ஆஃப் ஆல்கே மட்டும் வந்து குரோமேட்டோஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு லியூகோபிளாஸ்ட். இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதோட ஒர்க் என்னென்னா அது வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதில் 3 டைப் இருக்குது. அது என்ன டைப்னா எலையோபிளாஸ்ட், அமிலோபிளாஸ்ட், ஏலியோரோபிளாஸ்ட். எலையோபிளாஸ்ட்னாக்கா அது வந்து ஸ்டோர்ஸ் ஆயில் அண்ட் ஃபேட்ஸ். அமிலோபிளாஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ் ஸ்டார்ச். ஏலியோபிளாஸ்ட் வந்து ஸ்டோர் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் வேக்யூல்ஸ் பற்றி பார்க்கலாம். வேக்யூல்ஸ் வந்து அதோட வேலை என்னென்னா இட்ஸ் யூஸ்ட் அஸ் அ ஸ்டோரேஜ் சாக்ஸ். அது வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டஸ்ட்பின் ஆஃப் செல். எது வந்து டஸ்ட்பின் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேக்யூல்ஸ் இஸ் கால்ட் த டஸ்ட்பின் ஆஃப் செல். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு அதோட மெம்பரேன் பவுண்ட் ஆயிருக்கு இல்லையா, அது பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா டோனோபிளாஸ்ட். ஸோ செல் சைக்கிளில் வந்து பார்க்கும்போது டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸை வந்து கேரோகெனசிஸ்னு சொல்கிறோம். டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசமை வந்து சைட்டோகெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ்க்குள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மைட்டோசிஸ் வந்து ஸ்டொமேட்டிக் செல்ஸில் இருக்கும். மியோசிஸ் வந்து ஜெர்ம் செல்ஸில் இருக்கும். மைட்டோசிஸில் நியூக்ளியஸ் வந்து ஒரு டைம் மட்டும் பிரியுது. மியோசிஸில் 2 டைம் பிரியுது. மைட்டோசிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா அது வந்து ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனோஃபேஸ், டெலோஃபேஸாக பிரியுது. அதில் வந்து இதே மாதிரி 1, 2 அந்த மாதிரி பிரியுது. ஸோ மைட்டோசிஸ் வந்து டாட்டர் செல்ஸ் வந்து டிப்ளாய்டு அப்படின்னா 2 செல்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி. மியோசெல்ஸ் வந்து 4 செல்ஸ், அதனால டாட்டர் செல்ஸ் வந்து ஹாப்ளாய்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிராசிங் ஓவர் நடக்காது. மியோசிஸில் கிராசிங் ஓவர் நடக்கும். மைட்டோசிஸில் வந்து நார்மல் செல்ஸாக தான் அது இன்க்ரீஸ் ஆகும். மியோசிஸில் அது எக் அண்ட் ஸ்பெர்ம் செல்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. மைட்டோசிஸில் வந்துட்டு நமக்கு ஹீலிங் அண்ட் க்ரோத்தாக அது வந்து இன்வால்வ் ஆகுது. இது வந்து ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ்க்காக இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதில் 2 டாட்டர் செல்ஸ், இதில் 4 டாட்டர் செல்ஸ், இதெல்லாம் கேட்பாங்க. தென் இதில் மேல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது கேன்சரில் போய் முடியும்.
மியோசிஸில் மேல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது ஜெனட்டிக் டிஸார்டரில் போய் முடியும். நெக்ஸ்ட்டு செல் சைக்கிள்னு பொதுவாக பார்க்கும்போது அதில் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸாக வந்து பிரியும். இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸ் அதுக்கப்புறம் எம் ஃபேஸ், அந்த மாதிரி 2 ஃபேஸ் இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸில் வந்து நமக்கு G1 + S + G2 இது 3 சேர்ந்து தான் நமக்கு இன்டர்ஃபேஸ். G1 இது இதோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து செல் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் செல் க்ரோத் ஆஃப் DNA செல்ஸ் அதுக்கெலாம் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் S வந்து என்ன பண்ணால் DNA டியூப்ளிகேஷனுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. G2 செல்ஸ் வந்து எதுக்குன்னா செல் க்ரோத் ஆஃப், இதுவும் செல் க்ரோத் தான், பட் G1 வந்து செல் க்ரோத் ஆஃப் DNA சிந்தசிஸ், G2 வந்து செல் க்ரோத் ஆஃப் மைட்டோசிஸ் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த எம்ன்றது எம் ஃபேஸு, அதில் வந்து நமக்கு ப்ரோஃபேஸு, மெட்டாஃபேஸு, ஆனாஃபேஸ், டெலோஃபேஸ், சைட்டோகைனசிஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான்.